ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃப் சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜான் 2024 இந்த இயரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் ஆகிருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குவார்ட்டர்லியே நடக்கிறது. ஜான் டு மார்ச் வந்து இயர் அண்ட் குவார்ட்டர். இந்த குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். வருஷத்தில் 4 தடவை வருது. இது எத்தனை தடவைனா அந்த 4 தடவையில் வந்து எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்றது தெரியாது. இந்த ஜானில் பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஜான் டு 31 மார்ச் 2024 வந்து சேவிங் ஸ்கீம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டைம் வந்து சேவிங்ஸே பண்ண போகிறேன் அப்படின்னு சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட், பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் எதில் இருந்தாலும் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட் வந்து இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதும் சரி, நீங்கள் வந்து அமௌண்ட் இருக்கிறதே சேர்த்து வைக்கிறதும் சரி, மினிமம் வந்து இது வந்து நார்ம்ஸு. நீங்கள் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எஸ்பி அக்கௌண்ட் போடுறீங்க, மந்த்லி நீங்கள் வந்து ஏதோ அமௌண்ட் நீங்கள் வந்து அதை சேர்க்குறீங்கன்னு நினச்சா மினிமம் 4% வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படி இல்லை என் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குதுனாலும் உங்களுக்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில். இதில் ஒன்றும் இல்லை, 50 ரூபீஸ் கட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டால் கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்கீமு. 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ தராங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 9 lakhs வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் போடலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 3 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. 15 lakhs வரைக்குமே நீங்கள் சேவ் பண்ணலாம். 7.4% இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் இது. நீங்கள் வந்து யாருன்னா போடணும்னு நினைக்கிறவங்க, உங்கள்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டி வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆர்டி வந்து மினிமம் 5 இயர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கிறீங்க. அது இல்லாமல் ஃபார்ம் ஃபில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆன்லைன் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஃபார்மை கலெக்ட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 6.7% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இப்போ மினிமம் வந்து 100 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து 5 இயர்ஸ் ஸ்கீமு. 5 இயர்ஸ்க்கு மந்த்லி நீங்கள் 100 போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். நீங்கள் அமௌண்ட் மந்த்லி சேர்க்கணும், நான் வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் படிக்க வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஸ்கீம் போகிறது எப்போவுமே பெஸ்ட்டு. அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்காதீங்க, பட் வந்து 5 இயர்ஸ் ஸ்கீமு தான் பார்க்கணும். அதுக்கு தான் வந்து ஆர்டி வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்னு கிடையாது, டைம் டெபாசிட் தான் சொல்லுவாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1 இயர் தான் மினிமமே இருக்குது. இதே பேங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 7 days, நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து கூட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி தான். 1 இயர்க்கு பார்த்திங்கன்னா 6.9% வரைக்கும் தராங்க. 6.9% வரைக்கும் தராங்க. 1000 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே அவங்க சொல்கிறதில்ல. 1 to 5 இயர்ஸ் ஸ்கீம் தான் இது. எனக்கு 1 இயர் போகுதுன்னா 1 இயர் போகும், 2 இயர்ஸ்னால் 2 இயர்ஸ், அது மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். இப்போ 2 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதே 3 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 7.1. லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 7% தான் கொடுத்தாங்க. இப்போ 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே இது ஒரு டவுட் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து லோ ஆகுமான்னு நீங்கள் போடும் போது அந்த அன்றைக்கி என்ன பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த வருஷம் போடுறீங்க, இப்போ வந்து 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா 7.5% இருக்கும். இந்த 7.5% தான் உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வரைக்குமே கேரி ஃபார்வர்ட் ஆகும். நடுவில் அவங்க ஏற்றினாலும் இறக்குனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவே வராது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன போட்டிங்களோ அதுதான். எல்லா ஸ்கீமுக்குமே இதே தான் மெத்தட் இது. இப்போ 5 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 7.5%. இதுதான் வந்து டைம் ஸ்கீம். என்னென்னு பார்த்திங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரா, கேவிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.5%. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். நீங்கள் வந்து 1 டைம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா 9 years 7 months 115 months வந்து நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டபுளாக ஆகும். உங்கள்கிட்ட டபுள் த அமௌண்ட் ஆகும். நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 20,000 ஆகும். 1 lakh போட்டிங்கன்னா 2 lakh ஆகும். அதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு. கிசான் விகாஸ் பத்திராஸ் ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு செலவு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதில் போடுங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அமௌண்ட்டு ரெட்டிப்பாகும். ஆனால் வந்து வருஷம் 9 வருஷம் 7 மாதம் போகுது. ஆனால் பணவீக்கம் குறைஞ்சிடும். இதுதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப்.
பிபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீம். இது 500 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இதோடைய டியூரினேஷன் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் டியூரினேஷன். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.1 இப்போ கரண்ட்டில் தராங்க ஸ்கீமு. இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் தான் இது. இதில் நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்னிலேருந்து சேவிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா NSC நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் ஸ்கீம் மாதிரி தான். மினிமம் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. 5 இயர்ஸ் ஸ்கீம் தான் இது. நீங்கள் ஒன் டைம் என்ன டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து வரும். அதுதான் வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, NSC. என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, SCSSன்னு சொல்லுவாங்க. 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. வீட்டில் யாருன்னா சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டிங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. யூஸ் பண்ணுறவங்க ரிட்டையர்மெண்ட் பர்சன், ஆல்ரெடி வந்து அமௌண்ட் இருக்கிறவங்க, எனக்கு வந்து திருடு போயிடும் பயம் இருக்கிறவங்கலாம் நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மூலிமா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஏஜ்டு கம்மி ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சமுர்த யோஜனா, SSY செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ரொம்ப ஃபேமஸான ஸ்கீமு, பெண் பிள்ளைங்களுக்காக ஆரம்பித்த ஸ்கீம் இது. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 8.2% இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க பேரில் வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டே வரணும். 15 இயர்ஸ் ஸ்கீம் இது. 21 இயர்ஸ் ஸ்கீமு. 15 இயர்ஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்டுற அமௌண்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட்டு அந்த மாதிரி வரும். நீங்கள் கடைசியாக நீங்கள் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டே கிடைக்கும். சப்போஸ் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக எனக்கு 21 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து குழந்தைக்கு படிக்க எஜுகேஷனுக்கு இல்லை மேரேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கிறீங்க அதுலேருந்து 50% அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு தான் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் போடுங்க. அது மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான், ஒரு பர்சன் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான். நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஹிழன் சமான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், MSSC. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்க, 2023. மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்கீமை. ஒன்லி ஃபார் உமன்ஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணாங்க. 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 2 இயர்ஸ் ஸ்கீம் இது. 2 lakhs வரைக்கும் தான் டெபாசிட் பண்ணுற ஸ்கீம் மாதிரி இது. நீங்கள் வந்து 2 lakhs டெபாசிட் பண்ணிட்டீங்க 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,32,000 சம்திங் வந்து 32,000க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருனா லேடிஸ் இருந்தாங்க இல்லைனா ஜென்ட்ஸ் யாருனா பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டு அம்மா, ஒய்ஃபு, சிஸ்டர்ஸ் அவங்க பேரில் வந்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே இருக்குது இந்த ஸ்கீமு. 2 lakh தான் மேக்ஸிமம் லிமிட்டே. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு 7.5% வந்து தராங்க கவர்மெண்ட். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னால இது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். யாருன்னா யூஸ் பண்ண நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து யாருன்னா சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும், தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்க தான். உங்கள் வீட்டில் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா அவங்களும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா எல்லா பற்றி ஸ்கீமையும் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் பிளேயிங் லிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.